அனைவருக்கும் வணக்கம். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் சுயசாதி பற்றி பிரசாதி நட்பு. அதாவது இன்றைக்கி பார்த்துருப்பீங்க வலைதளங்கள்லாம். அதாவது பள்ளியில் சாதி வன்முறைகள், அதாவது என்னென்னா நல்ல விஷயந்தான் கொண்டு வந்திருக்காங்க. என்ன இளைஞர்களுக்குள்ள ஒரு சில பள்ளியில் ஒரு சில பேர் செய்ய தவறுனால அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த சட்டம் கொண்டு வந்திருக்க ரொம்ப ஏற்றுக்கிட்டதும் என்னென்னா எங்கே தவறு நடக்கு, அதாவது அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய ஜாதி ரீதியாக செயல்படுறாங்க. யாருன்னா காவல்துறை, ஒரு சில காவல்துறை, அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சில அதிகாரிகள், தனியாரில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் ஜாதி ரீதியாக செயல்பட்டு வராங்க. இப்போ என்னென்னா, அதாவது இப்போ தான் ஸ்கூல் திறந்துருக்காங்க, திறந்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகிருக்கு. அதுக்கிடையிலேயே ஜாதி ரீதியாக இந்த மாதிரி விளம்பரங்கள் நீங்கள் பரப்ப பண்ண டைமில் குழந்தைகள் மத்தியில் ஜாதின்னா என்னென்னு தெரியும். அதாவது என்னென்னா ஜாதி ரீதியாக இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டுப்பாடும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே குழந்தைகள்லாம் மறந்துருக்காங்க ஜாதின்னா என்னென்னு. நீங்கள் முதல்ல அரசாங்கமே ஜாதி சர்டிஃபிகேட் எது கேட்குறீங்க? ஜாதி சர்டிஃபிகேட்டு, அதாவது ஜாதி சான்றிதழ் இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும். அது நீங்கள் தான் எல்லாமே பண்ணுறது. தமிழக அரசு என்ன செஞ்சிட்ருக்குன்னே தெரில. ஜாதி ரீதியாக தான் நீங்கள் தான் செயல்பட்டு வரீங்க. ஒரு சில காவல்துறையும் அந்த மாதிரி தான் பண்ணி, அதை நீங்கள் தப்பை தட்டி கேளுங்க, அதை அடக்குங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க. அதை பண்ணால் தான் அதுக்கப்புறம் தான் குழந்தைகள் தானே மாறுவாங்க. ஒரு சில இளைஞர்கள் செய்ய தவறுலாம் மாறும், குறையும் படிப்படியாக. அதாவது காவல்துறை இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சு மாட்டிக்கிட்டாங்கன்னா அதை உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கள். அதாவது பணியிட மாற்றம் செய்யுங்க, இல்லாட்டி டிஸ்மிஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்பாட்டில் ஏதாவது ஒன்று செய்யணும். தொடர்ந்து இப்போ ஒவ்வொரு கையில் கயிறு கிட்டியாச்சுன்னா அதை ஏற்றுக்கக்கூடாது. பள்ளியில் வண்ணங்களில் கயிறுலாம் கட்டக்கூடாது ஜாதி ரீதியாக. அப்புறம் தனியாரில் ஜாதி ரீதியாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் பேரை மாற்றணும். இந்த மாதிரி அப்புறம் படிக்கின்ற பையன் ஜாதி ரீதியாக பேர் இருந்தால் மாற்றணும் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல்? அதாவது தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் அவங்க பேரனும் அவங்க தாத்தாவோட பேரை வச்சுருப்பான். கொஞ்சம் அவங்க அம்மா ஆசைப்பட்டிருப்பாங்க, தாத்தாவோட பேர், பாட்டியோட பேர், ஏதாவது ஒரு அவங்களுடைய வரலாறு, அதாவது அவங்களுடைய பேரை வச்சுருப்பாங்க. அதை ஜாதி ரீதியாக இருக்குது அப்படின்னு எப்படி மாற்ற முடியும் பேரை? அதாவது ஒரு ஆசிரியர் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க ஜாதி பேரோட தான் இருக்கும். ஒரு சில அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதை திருத்தணும். ஜாதி ரீதியாக எதிர்த்து செயல்படுது. அப்போ என்னென்னா ஒரு ஆசிரியருக்கு ஜாதி ரீதியாக பேர் இருக்கும், அதை நீங்கள் மாற்றணும். நீங்கள் சுற்றி வளர்ச்சி நேராக இளைஞர்கள், அதாவது படிக்கின்ற குழந்தைகள் மேலே ஜாதி ரீதியாக இருந்தால் ஏற்றுக்கக்கூடாது, மாற்றணும், பேர் இருக்கக்கூடாது, இந்த மாதிரினா பேர். ஆசிரியருக்கு ஜாதி ரீதியாக பேர் இருந்தால் அதை மாற்றுங்க. அப்புறம் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆளுக்கு ஜாதி ரீதியாக செயல்படுறாங்கன்னா அதை டிஸ்மிஸ் பண்ணி எதாவது மாற்றுங்க, பணியிட மாற்றம் செய்யுங்க. இல்லாட்ட டிஸ்மிஸ், வேலை பார்க்க முடியாது, ஏதாவது ஒரு தவறு லஞ்சம் வாங்குறாங்களா இருக்கணும் அப்படின்னு. என்னென்னா அதாவது ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்கன்னா அவங்க ஒரு தவறு செய்தாங்கன்னா அவங்க பணியிட மாற்றம் செய்யணும், இல்லை டிஸ்மிஸ் பண்ணணும். இதுக்கான ஆதாரம் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரு நல்ல அதிகாரியாக இருப்பாங்க, பிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க. என்னென்னா அவங்களுக்குன்னு வேண்டாத ஒருத்தன் இருப்பான், பண்ணுவான் வேண்டாத வேலை. அதை சரியான ஒரு ஆதாரம், அதாவது ஒரு அதிகாரி தப்பு செய்தாங்கன்னா சரியான ஆதாரத்தை வச்சு அரசாங்கம் அவங்கள டிஸ்மிஸ் செய்யலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு சட்டங்கள் கொண்டாங்க. நம்ம படிப்படியாக எல்லாமே குறையும் ஜாதி வன்முறை. ஒரு சில பேர் ஏதாவது ஒரு தவறு செய்யுது, ரோட்டில் குடிச்சிக்கிட்டு சண்டை போட்டு ஜாதி வெறியை தூண்டுது, இந்த மாதிரி இதுதான் நடக்குது அதிகமாக. அதை திருத்துங்க. இப்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் நிற்கிங்க. இப்போ தான் ஸ்கூல் திறந்து இப்போ தான் ஒரு வாரம் ஆகிருக்கு. அதில் நீங்கள் இப்போ நிற்கிறீங்க கரெக்டாக அந்த இடத்துல. அப்போ குழந்தைகள் ஜாதினா என்னென்னே தெரியாது. எனக்கெல்லாம் படிக்கின்ற டைம்லாம் ஜாதினா என்னென்னே தெரியாது. அது ஜாதி கிடையாது, அதாவது ஒரு இனம், அதாவது அவங்களோட இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒருத்தன் சட்டம் கொண்டதுக்காமனா அவனும் ஒரு இனத்தை சேர்ந்தவன் தான். நான்லாம் படிக்கிற சமயம் ஜாதினா என்னென்னு தெரியாது. இங்கே தான் ஜாதி சான்றிதழ் ஸ்கூலில் ஓயாமல் ரெடி பண்ணணும், எடுக்கணும், ஜாதி சான்றிதழ் தான் சேர்ப்பாங்க அப்படின்னு எனக்கு ஞாபகப்படுத்தினதே நம்ம பள்ளிக்கூடம் தான். நான் உண்மையாக அடித்து சொல்லுவேன். ஏன்னா முழுக்க அந்த நம்ம அரசாங்கம் தான், தமிழக அரசு தான் ஜாதி ரீதியாக செயல்பட்டுட்டு வராங்க. ஒரு சிலது அதை மாற்றணும், தமிழக அரசு மாற்றணும். ஐயா மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில. ஐயா அவர் ஒவ்வொரு கோரிக்கையை நிறைவேற்றிட்டு இருக்காரா என்னன்னு தெரில. ஜாதி ரீதியாக செயல்படுறதை விட்டுக்கிட்டு பள்ளியில் நிற்காரு. அதாவது ஒருத்தனுக்கு பேர் வச்சுருப்பாங்க, அவங்க அம்மா வீட்டில் அவங்க அப்பா பேர் வச்சுருப்பாங்க, தாத்தாவோட பேரை. அதை ஜாதி ரீதியாக இருக்குன்னா எப்படி? அது ஒரு சில பேர் செய்ய தவறை திருத்த பார்க்கணும், இல்லாட்ட பயத்தை கொண்டு வரணும். அரசாங்க வேலையில் பார்க்கக்கூடியவங்க சொன்னது மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு தவறை நீங்கள் திருத்தினீங்கன்னா படிப்படியாக குழந்தைகள், பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் அதை மாற்றத்தை கொண்டு வருவாங்க. பயம் வரும்.
ஜாதி ரீதியாக பார்க்காங்க. அது வந்து ஒரு சமயம், அவங்கவுங்க சமுதாய பற்று. அது அது வந்து சுயசாதி பற்று பிறசாதி நட்போடு இருக்கணும். யார்ட்டையும் எந்த இடைஞ்சல் பண்ணக்கூடாது, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகள்கிட்ட. இந்த மாதிரி உடனே வந்து கையில் வந்து கயிறு கட்டக்கூடாது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்லியாச்சுன்னா குழந்தைகள் எப்போ மாறுவாங்க, படிக்கின்ற இளைஞர்கள் எப்படி மாறுவாங்க? அதனால படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, படிக்கின்ற இளைஞர்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி அதிகாரியாக இருக்கக்கூடியவங்க வந்து திருத்துங்க தமிழக அரசு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சட்டத்தை கொண்டு வாங்க, ஏற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு தனியார் பள்ளியில் வந்து பேர் வந்து ஜாதி ரீதியாக இருந்தால் மாற்றக்கூடாது, மாற்றணும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் சொல்ல டைமில் என்னது இருக்குது? தமிழ் அரசு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு தெரில. ஐயா மு க ஸ்டாலின் ஒவ்வொரு அறிக்கையை விட்டுட்டு இருக்காரு. அது வந்து தூண்டுதலில் யார் பின்னாடி இருக்கான்னு தெரில. பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இது முன்னாடியே சொல்லியிருக்காங்க இப்படிலாம் நடக்க போகுதுன்னு. அதேமாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து அனைத்து சமூக மக்களுமே புரிஞ்சுக்கணும். இது வந்து இதை யாரோ ஒரு தூண்டுதல் நடக்கு. இந்த மாதிரி தமிழக அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. தமிழக அரசு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரில. நன்றி ரோகி.